கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள ஸ்ரீ நாதவிகாரை பூமியில் ஆரம்பமான சிரசுக்கு எண்ணெய் வைக்கும் அரச மகோற்சவத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றார். சிங்கள புத்தாண்டு சுபநேர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி சிரசுக்கு எண்ணெய் வைப்பதற்கான சுபநேரம் இன்று முற்பகல் 6:55 மணிக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்று மகாவிகார வம்சிக்க சியாமோபாலி மகாபீட அஸ்கிரிய தரப்பின் மாநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய வரக்காகுடு ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் செட் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்கினர். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் உள்ளிட்ட குழுவினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மகாவிகார வம்சிக்க சியாமோபாலி மகாபீட மல்வத்து தரப்பின் மாநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல நாயக்க தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இதன்போது மகாநாயக்க தேரர் செத் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு சிங்கள தமிழ் புத்தாண்டிற்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்கினார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு சடங்குகளில் கலந்து கொள்ளும் நோக்கில் டித்வா புயலினால் சேதமடைந்து அனுராதபுரம் கல்நேவ பிரதேச செயலக பிரிவின் மல்பெலிகள கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வசிக்கும் HM இந்திரஜித் சம்பத் சேனாரட்ன என்பவரது புதிய வீட்டிற்குள் குடிப்புகும் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முற்பகல் கலந்து கொண்டார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையின் கீழ் 5 மாத கால பகுதியில் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கல்நேவ பிரதேச செயலக பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு நிர்மாணிக்கப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். அதேவேளை இப்பிரதேச செயலக பிரிவில் பகுதியளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடு தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. பிரதேச மக்களுடன் இணைந்து புதிய வீட்டில் புத்தாண்டு சடங்குகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அங்கிருந்து அனைவருக்கும் தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்ற பிரதேச மக்கள் அவருக்கும் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அரசாங்கத்தின் பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். Isbanda hampunane, 50 hampunane. Ila. Aratika hambi. Tahaya kita gala dia. Grami committee dengan didik kerja. Tahap tino. புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிங்கள தமிழ் புத்தாண்டு கலாச்சார விழாவின் சுபவேளையில் நிறைவேற்றப்படும் சடங்கு சம்பிரதாயங்கள் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று கம்பஹாவில் இடம்பெற்றன. சம்பிரதாயபூர்வமாக அமைந்த புண்ணிய காலத்தில் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய கம்பஹா மெதகம ஸ்ரீ சுனந்தாராம விகாரைக்கு விஜயம் செய்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது இலங்கை ராமண்ய மகாநிகாயாவின் காரக சங்க சபை உறுப்பினரும் மெதகம ஸ்ரீ சுனந்தாராம தர்மதூத பிரிவினா மகாவிகாரையின் விகாராதிபதியும் வணக்கத்திற்குரிய தும்மோதர சமித தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார். சமய வழிபாடுகளை தொடர்ந்து கம்பஹா தர்ஷன வீரசிங்கவின் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புத்தாண்டு கலாச்சார நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் வேலை ஆரம்பிக்கும் சுபவேளை உதயமானதும் இல்லத்தினரின் அழைப்பின் பேரில் அவ்வீட்டு வளாகத்தில் மரக்கன்றொன்றை நட்டு வைத்தார். புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி, வெளிநாட்டு விவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த இரத் ஆகியோரும் இதன்போது பிரதமருடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதமர்
பிரதமர் அங்கிருந்த சிறுவர்களுடன் பாரம்பரிய தேசிய விளையாட்டுகளில் ஈடுபட்டார். தொடர்ந்து வந்த சுபவேளையில் கல்வி கற்பதில் ஈடுபட்டிருந்த சிறுவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் வழிகாட்டிய பிரதமர் நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் கல்வி மேம்பாட்டுக்கான சுப ஆரம்பத்தை உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரதமரும் ஏனைய அதிதிகளும் இல்லத்தினருடன் கைவிசேடம் செய்தல், பரிசு பரிமாற்றம் ஆகியவற்றில் பங்கேற்றனர். பின்னர் புத்தாண்டுக்கான உணவு உண்ணும் சடங்கிலும் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் சௌபாக்கியமிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் இலங்கை எதிர்கொண்ட பல்வேறு சவால்களை சரியாக முக்கியத்துவம் செய்வதற்கு பங்களிப்பு வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வாழும் அனைத்து இலங்கையர்களுக்கும் தமது நன்றிகளை தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இன்று முதல் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கும் இதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் போக்குவரத்து பணிப்பாளர் ஷெரின் அத்துக்குரல்ல குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று ஒரு சாதாரண அலுவலக நாள் என்பதால் அலுவலக ரயில்கள் வழக்கம்போல் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவைக்கேற்ப உரிய ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவைகள் 30% அளவில் மாத்திரமே செயற்பட்டது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன, சித்திரை புத்தாண்டு விடுமுறை காரணமாக பேருந்து ஊழியர்கள் மற்றும் சாரதிகள் விடுமுறையில் சென்றுள்ளமையால் இந்த தற்காலிக நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நாளை முதல் பேருந்து சேவைகள் மீண்டும் வழமை நிலைக்கு திரும்பும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு கடந்த 3 நாட்களில் அதிவேக வீதிகளில் மூலம் 163 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மாத்திரம் அதிவேக வீதிகளில் 4,34,338 வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுராத எட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கடந்த 12ஆம் தேதி மாத்திரம் 45 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக வருமானம் கிடைத்துள்ளது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் ஏதேனும் விபத்து அல்லது தொழில்நுட்ப கோளாறுகளுக்காக உள்ளானால் 1969 என்ற உடனடி அழைப்பு மையத்திற்கு தெரிவிக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இலங்கையின் பாதுகாப்பில் இருந்த ஈரான் கடற்படையைச் சேர்ந்த 240 மாலுமிகள் நேற்று ஈரான் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் அமெரிக்க தாக்குதலுக்குள்ளான ஈரானின் ஐரிஷ் டினா கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 மாலுமிகளும் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஐரிஷ் புஷர் கப்பலில் இருந்த 204 மாலுமிகளுமே இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். இந்த குழுவினர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விசேட துருக்கி விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மன்னார் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. வருடாந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் 61 நாட்களுக்கான மீன்பிடி தடை காலம் ஆரம்பமாவதற்கு சில மணித்தியாலயங்களுக்கு முன்னதாக குறித்த மீனவர்கள் கைதாகியுள்ளனர். இதன்போது அவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்திய படகும் கடற்படையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களும் படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னாரில் உள்ள கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. அந்தான வனப்பகுதியில் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்ட போது தொலைந்த நபரை இலங்கை இராணுவத்தினர் மீட்டுள்ளனர். இலங்கை சிங்கப்படை அணியின் வீரர்கள் 2 குழுவாக பிரிந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். சற்று சிந்தியுங்கள். தூக்க கலக்கத்துடன் வாகனம் செலுத்துவதை நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துங்கள். அது காலநிலை, அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படலாம். தொடர்ந்து 4 மணித்தியாலயங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நிறுத்தி ஓய்வு எடுத்த பின் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். முன்பக்கம் தெளிவில்லாமல் இருந்தால் முந்தி செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். வெள்ளவாய முனராகல பிரதான வீதியில் உள்ள புத்தல உணவட்டுண பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வேன் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததோடு 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பயணித்த முச்சக்கர வண்டியே வேன் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இவர்கள் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதில் முச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்ற நபர் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில்
சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நாட்டில் 2 பகுதிகளில் இடம்பெற்ற கொலைச் சம்பவங்களில் பெண்ணொருவர் உட்பட 2 உயிரிழந்தனர். நேற்று மாலை வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெட்டொலகம பகுதியில் பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாக வெள்ளவாய போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்த பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை பயாகல பகுதியில் நபர் ஒருவர் தலையில் தடி ஒன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் 2,08,70,000 ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் இந்த போதைப் பொருள் தொகையை தாய்லாந்தின் பேங்காக் நகரில் கொள்வனவு செய்துள்ளார். பின்னர் மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட ஸ்ரீமுருகன் விளையாட்டு மைதானத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காக பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்நிகழ்வில் பெருமளவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழித்து வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஒரு நபருக்கு அசம்பாவிதம் ஒன்று ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவுடன் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு கள விஜயம் மேற்கொண்டார். அங்கு சென்று நிலைமையை நேரில் ஆய்வு செய்ததுடன் சம்பவம் ஏற்பட்ட சூழ்நிலைகள் குறித்து விரிவாக ஆராய்ந்தார். மேலும் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கவனமாக பரிசோதித்து அவற்றில் காணப்பட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார். இந்த மெரிக்கிரவுண்டில் நேற்று நடைபெற்ற ஒரு துன்பியல்மான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதில் பயணம் செய்த ஒருத்தர் சரிக்கு விழுந்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டு அந்த மெரிக்கிரவுண்டை நடத்துகின்றவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறோம். இது பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. அடுத்ததாக இதுக்கு சேஃப்டி பெல்ட் என்பன இல்லாமல் இருக்கிறதால் இப்படியான இந்த விளையாட்டுகளை நீங்கள் நிறுத்துமாறு இல்லாட்டி அதுக்குரிய பாதுகாப்போடு நீங்க அதை நடத்துமாறும் அவர்களிடம் நாங்கள் கோரி இருக்கிறோம். சியத் டிவி மற்றும் அம்மன் தொட்ட ஷங்கிரிலா ஆகியவை ஒன்றாக இணைந்து ஏற்பாடு செய்த புதுவருட கொண்டாட்டம் அம்மன் தொட்ட ஷங்கிரிலா ஹோட்டலில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான உள்ளூர் கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இடம்பெற்றது. பாரிய அளவிலான கப் கேக் ஒன்று தயாரிக்கப்பட்டு அது அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. நிகழ்வில் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் தலைவர் ரோஷாந்த காரிய பெரும மற்றும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் ஆலோசகரும் பிரபல நடிகையுமாகிய சங்கீதா வீரரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டு සිරපිතාர்கள். 2026 වසර සුබ නව වසරක් වේවා කියලා රටවාසී ලෝකවාසී සෑම දෙනාටම මම ප්‍රාර්ථනා කරනවා. අනිවාර්යයෙන්ම මට හරිම සන්තෝෂ හැම අවුරුද්දකම වගේ මගේ පවුල සියත පවුල අපේ යාළුවෝ ශැංග්‍රීලා පවුල මේ හැමදෙනාම එකතු වෙලා මේ අවුරුදු සමරන මොහොත හදවතට හරිම කිට්ටුයි. මේ අවුරුද්ද සාර්ථක අවුරුද්දක් වෙන්න කියලා හදවතින්ම ප්‍රාර්ථනා කරනවා. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவும் ஈரானும் இந்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் வாய்ப்புள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்காக 2 நாடுகளின் உயர்மட்ட குழுவினர் மீண்டும் இஸ்லாமாபாத் திரும்பக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2 நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கிடையில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் யுரேனியம் செறிவூட்டலை 20 வருடங்களுக்கு நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா ஈரானிடம் கோரிக்கை விடுத்தது. எனினும் 5 வருடங்களுக்கு மாத்திரமே யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி வைப்பதற்கான உடன்பாட்டை ஈரான் வெளிப்படுத்தியிருந்தது. இதனால் குறித்த பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடுகளுமின்றி முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் 2வது தடவையாகவும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் மத்தியஸ்தம் வைக்க பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. குறித்த சூழலில் இந்த வாரம் மீண்டும் 2 நாடுகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என ராய்ட்டர்ஸ் கூறியுள்ளது. ஈரான் போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகளை பேச்சுவார்த்தையின் ஒரு அங்கமாக மாற்றுவதற்கான முயற்சியாக அந்த தேசங்களின் மதிப்பை கணக்கிட்டு வருவதாக IRCG உடன் தொடர்புடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஊடகங்களிடம் பேசிய ஈரான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபாத்திமா மொஹாஜரானி ஒரு முதற்கட்ட மற்றும் தோரமையான மதிப்பீட்டின்படி இந்த தொகை இதுவரை சுமார் $270 பில்லியன் என தெரிவித்துள்ளார். எனினும் இது மாற்றமடையக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டிடங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூட
மூடப்பட்டதால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கி ஈரான் அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடுகளை செய்து வருவதாக தஸ்னீம் செய்தியை மேற்கோள் காட்டி அவர் மேலும் கூறியுள்ளார். கடந்த வார இறுதியில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இழப்பீடு கோருவது முக்கிய விவகாரங்களில் ஒன்றாக இருந்ததாக மொஹாஜரானி கூறியுள்ளதாக ஈரானின் அரச செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்ற போதிலும் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அமெரிக்க உபஜனாதிபதி ஜேடி வான்ஸ் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸிற்கு அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் அந்த அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனத்திடம் கூறினார். அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்கா இப்போது பின்வாங்கினால் ஈரான் தனது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப 20 ஆண்டுகள் ஆகும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். நாங்கள் இன்னும் வேலையை முடிக்கவில்லை, என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என்றும் அவர் கூறினார். ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தாம் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி இந்த நேர்காணலில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய பிரீமியர் லீக் தொடரில் இலங்கை அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் டில்ஷான் மதுசங்கவை சன்ரைஸ் ஹைதராபாத் அணி ஒப்பந்தம் செய்துள்ளது. அந்த அணியின் பிரைடர் கார்ஸுக்கு காயமடைந்த நிலையில் அவருக்கு பதிலாக டில்ஷான் மதுசாங்க உள்வாங்கப்பட்டுள்ளார். இதற்கமைய தொடரின் எஞ்சிய போட்டிகளுக்காக டில்ஷான் மதுசங்க 75 லட்சம் இந்திய ரூபாய் அடிப்படை விலையில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியில் இணையவுள்ளார். 2026 ஏலத்திற்கு முன்னதாக அந்த அணியில் தக்க வைக்கப்பட்ட கார்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான தொடக்க ஆட்டத்திற்கு முன்னதாக வலைப்பயிற்சியில் துடுப்படுத்தாடிய போது தமது வலது கையில் காயமடைந்தார். எனினும் அவர் காயத்தில் இருந்து குணமடையாமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 5 போட்டிகளில் 2 வெற்றிகள் மற்றும் 3 தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.